விவேக சூடாமணியில் இந்த லட்சணைகள் என்பதை ஜகத் லட்சணை, அஜகத் லட்சணை, ஜக அஜக லட்சணை என்று 3 விதமாக கையாளுகின்றார் சுவாமிகள். ஜகத் லட்சணை என்பது நாம் விட வேண்டியது, அஜகத் லட்சணை என்பது நாம் எடுக்க வேண்டியது, 3வது விடுவதும் எடுப்பதுமாக. உனக்கு வேண்டியது ஒரே ஒரு பொருள்தான். அதை நீ அனுபவிப்பதற்கு, அந்த அனுபவத்தை நீ பெறுவதற்கு, அந்த அனுபவமாகவே நீ மாறுவதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றிக்கொள் என்று சொல்லிவிட்டு, எல்லாமே ஒன்றுதான், எல்லாம் பிரம்மஸ்வரூபந்தான் என்றால் ஒரு மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வேறுபாட்டை நான் ஒன்றும் மறந்தவன் அல்லன் என்று அவருடைய 249வது மற்றும் 248வது ஸ்லோகங்களுக்கு சுவாமி சின்மயானந்த மகாராஜ் விளக்கம் கொடுக்கின்றார். அதாவது ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், அரசனுக்கும் அவனுடைய பணியாளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த உதாரணங்களை எல்லாம் ஆதிசங்கராச்சாரியர் சொல்லியிருந்தார் நமக்கு. இப்படி ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறதே. இறைவன் என்பவன் என்றும் அழிவில்லாதவன், அளவிடற்கு முடியாத ஆற்றல் உடையவன், அவன் உருவமற்றவன், நாமமற்றவன். இவை எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பதமாக இருப்பதுதான் மனிதன். அதனால்தான் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு சிறு துளிக்கும் சமுத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்படி இருக்கின்றதே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் இப்படி நினைக்க வேண்டும்? எல்லாம் சர்வம் பிரம்மமயம் தத்துவமசி என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டையும் பிணைப்பது என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் அந்த கரு, அந்த மையக்கரு, அந்த அடி ஆள், அந்த ஒரு உண்மை தத்துவம் என்பது இந்த இரண்டிலும் இருப்பது அதுவேதான் என்று சொல்லுகின்றார். அதுதான் அந்த உள் உணர்வு, ஆழமான அந்த உண்மை உணர்வு. அதுதான் அந்த பிரம்மம், அதுதான் அந்த சாட்சாத்காரம். அதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது என்பதை சொல்லி, இப்படி இதை மீண்டும் மீண்டும் ஆழப்படுத்தும் ஆதிசங்கராச்சாரியார், நீ அதில் எவ்வாறு அழுந்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். எவ்வாறு இதுகாரம் இத்தனை பிறவிகளாக நான் இந்த உடம்பு, நான் இந்த உணர்வு, நான் இந்த எண்ணம், நான் எனது, அதாவது அகங்காரம் மமகாரம், இதிலேயே அழுந்தி இருந்தாயோ, இப்பொழுது நான் தான் பிரம்மம், நான் தான் அந்த சாட்சாத்காரம், அந்த உண்மை உணர்வு, அது நான் தான் என்ற ஒரு விடயத்தில் நீ அழுந்து அதையே தியான பொருளாக கொள், அதிலேயே தியானம் செய் என்று சொல்லுகின்றார். இந்த பிரம்மத்தை விளக்கும் பொழுது இது தூலம், இது சூக்ஷ்மம் என்றெல்லாம் இதை நாம் விவரிக்க முடியாது. இது ஒரு அகண்ட போதம் என்று சொல்லுகின்றார். அதுபோக இது என்னவாக இருக்கிறது? இது போதகாரம், அதாவது இது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். அந்த அனுபவம் என்பதை தவிர வேறு எதுவுமே உண்மை அல்ல, எல்லாமே மாயை. ஆனால் அந்த மாயையும் ஒரு காரணம் இதற்கு. ஆனால் அதற்கும் மேலான ஒரு காரணமாக இந்த பிரம்மம் இருக்கு. அதற்குத்தான் சைவ சித்தாந்தத்தில் 3 பொருட்கள், நிமித்த காரணம், முதற் காரணம். அதில் இந்த நிமித்த காரணம்தான் இந்த உண்மையான அந்த அனுபவம். முதற்காரணமாக இருப்பது தான் மாயை. அப்படி இந்த மாயையினுடைய ஒரு செயல்பாடுகளையும் சொல்லி, அதையும் தாண்டி வாருங்கள் இந்த சாட்சாத்காரத்தை, பரபிரம்மத்தை உணர்வதற்கு என்று சொல்லுகின்றார். மாயையினுடைய அந்த காரணத்தினால சில காரியங்கள் நடக்கின்றது. என்ன காரியம் நடக்கின்றது? மண்ணிலிருந்து கோழை கிடைக்கிறது, ஒரு தட்டு கிடைக்கிறது, மற்ற இப்படி மட்பாண்டங்கள் பல கிடைக்கின்றன. இவையெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மட்பாண்டங்கள் என்று நாம் எவ்வாறு நினைக்கிறோம்? அதற்கு காரணம் மாயை. ஆனால் இவை எல்லாமே மண்தான் என்று நினைக்க வேண்டும் என்றால் இந்த மாயைக்கும் மேலாக ஒரு காரணம். ஆனால் அது காரணம் என்று சொன்னாலும் அது நிமித்த காரணம். அந்த காரணமாகிய அந்த சாட்சாத் காரணம், அதில் நீ அழுந்து என்று சொல்லுகின்றார். அது என்றைக்குமே உள்ள பொருள். நம்முடைய வேதத்தினுடைய சாராம்சம் உள்ள பொருள் தோன்றும், இல்ல பொருள் தோன்றாது. ஆக அந்த உள்ள பொருளாக என்றென்றைக்குமே இருப்பது,
புதிதாக நிர்மாணிக்கப்படாதது, என்றைக்குமே உள்ள பொருள். அது அந்த பிரம்மம், பரபிரம்மம். அதில் உன்னுடைய மனத்தை, சிந்தையை நீ அதில் ஆழப்படுத்து, அதில் அழுந்து. அப்படி அழுந்தும் பொழுது நீ எதை அனுபவிக்கின்றாய், எதை உணர்கின்றாய்? இரண்டு அல்லாத ஒன்று. அது ரொம்ப முக்கியமான ஒரு பதம் விவேக சூடாமணியில். இரண்டு அல்லாத ஒன்று. அப்பொழுதுதான் ஒரு பன்மையாக எல்லாவற்றையும், ப்ளூரலிஸ்டிக், அப்படி பார்க்காத எல்லாற்றையும் ஒன்றாக பார்க்க முடியும். அதை 252வது ஸ்லோகத்தில் அதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆதிசங்கராச்சாரியர். அதில் அந்த நிறைவு அடியானது தஸ்மாத் தத்வமசி பிரசாந்தம் அமலம் பிரம்மாத்வயம் யத் பரம். பிரம்மாத்வயம், அத்வயம், இதுதான் முக்கியமான அந்த பதம். பிரம்மாத்வயம், அந்த அத்வயம் என்பது இரண்டு அல்லாத ஒன்று. இது ஒரு முக்கியமான கோட்பாடு அத்வைத தத்துவத்தில். இங்கே தான் அதை தெளிவுபடுத்துகின்றார். இதற்கு நம்மளுடைய ஒரு 3 விடயங்கள் தான் இந்த பன்மையாக நமக்கு இந்த பிரபஞ்சம் தெரிவதற்கு காரணம். அதாவது இறைவன் வேறு, நாம் வேறு என்று தெரிவதற்கு காரணமாக 3 விடயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் கடந்து வாருங்கள் என்று சொல்கின்றார். அது எப்பொழுது நம்மால் கடக்க முடியும் என்றால், உண்மை ஒளிரும் பொழுதுதான், அந்த விவேகம் பெறும் பொழுதுதான், அந்த மாயை அகலும் பொழுதுதான். அப்போ அந்த பொய்மைத்தன்மை அது மறைந்து, அந்த பன்மை மறைந்து விடும். எப்படி அந்த வெளிச்சத்தில் எல்லாம் ஒன்றாக எப்படி தெரியும்? ஒரு விமானம் பறக்கும் பொழுது முதல்ல எல்லா அந்த வேறுபாடுகளும் ரொம்ப தெளிவர தெரியும். அந்த விமானம் மேலே பறக்க 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 அந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ள அந்த எல்லை கோட்பாடு, இது நிலம், இது நீர், அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதற்கு முன்னாடி ஒரு வீடுகளிலிருந்து, ஒரு அலுவலகங்கள்லேருந்து, பெரிய மைதானங்கள்லேருந்து, இப்படி எல்லாம் தனித்தனியாக தெரியும். இன்னும் அந்த விமானம் மேலே போக போக ஒரு எல்லை கோட்பாடு மட்டும்தான் தெரியும். பெரிய பெரிய இடங்கள் மட்டும்தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். சின்னவையெல்லாம் மறைந்து போயிடும். அதற்கப்புறம் என்ன தெரியும்? நிலம் தெரியும், நீர் தெரியும், அவ்வளவுதான். அதற்கும் மேலும் போகும்பொழுது அந்த நிலம், நீர் கூட நம்மளுக்கு தெரியாது. அப்படி நீங்கள் இது எல்லாவற்றையும் கடந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். எதனால் பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு இப்படி இந்த பன்மையை காண்பிக்கிறது? ஒன்று அல்லாத இரண்டாக எப்படி நமக்கு தெரிகிறது? ஒன்று அல்லாத இரண்டு. அவர் சொன்னது இரண்டு அல்லாத ஒன்று. நம்மளுக்கு ஒன்றல்லாத இரண்டாக, இரண்டு மட்டுமல்ல பல்வேறாக நமக்கு தெரிவதற்கு காரணம் நம்முடைய உடல், மனம் மற்றும் புத்தி. பொதுவாக பிஎம்ஐ என்ற அந்த ஒரு வார்த்தைகளை பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம். சுவாமி சின்மயானந்த மகராஜ் ரொம்ப அழகாக அதில் இங்கே அதை பயன்படுத்துகிறார். பாடி, மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். நம்முடைய உடல், மைண்ட் என்பது மனம், இன்டலெக்ட் என்பது புத்தி. இதற்கு தாண்டி ஒரு விடயம் வருகின்றது இங்கே. அதற்கு முன்னர் இந்த 3 நாள் நம்மளுக்கு என்னென்னலாம் தெரிகிறது? நம்முடைய உடலினால் நம் பொருட்களை பார்க்கிறோம், அந்த பொருட்களை அனுபவிக்கிறோம், அதை பற்றி சிந்தனைகள். அடுத்தது மைண்ட் என்பது நம்முடைய மனம். அதில் என்ன வருகிறது? அந்த மனத்தில் உணர்வுகள் தோன்றுகின்றது. அடுத்தது புத்தி. அந்த புத்தியில் சிந்தனைகள் இருக்கிறது. உணர்வுகள் அல்லது எண்ணங்கள்னு வைத்துக்கொள்ளும். அடுத்தது சிந்தனைகள். இது எல்லாவற்றையும் கடந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால்தான் இதனால் நம்மளால் அந்த சாட்சாத்காரத்தை, உண்மை உணர்வை உணர முடியாது. அதனால்தான் இந்த ஆனந்த் விஞ்ஞானமய கோஷம் இது எல்லாம் நாம் அல்ல என்று நம்ம சொல்லுகின்றோம். அதற்கு தாண்டியும் நீங்கள் வாருங்கள். அப்போ அந்த மனதிற்கு இங்கே அடுத்ததாக உள்ளம் என்ற ஒன்றை இங்கே கொண்டு வருகின்றார்கள். உள்ளார்ந்த ஆழமான அந்த ஒரு தேடலில் தான் அந்த சுப்ரீம் பிரம்மன், அந்த பிரம்மத்தை, அந்த ஞான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் என்று 255வது ஸ்லோகத்தில் சொல்கின்றார்கள். இதில் இந்த உடல், மனம், புத்தி மட்டுமல்ல, வாக்கும் வந்துகிறது. எந்த மொழியினாலும், அதாவது நம்முடைய ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய எந்த மொழியினாலும் இதை உங்களுக்கு உணர்த்த முடியாது. இந்த ரியாலிட்டியை, இந்த உண்மையை, இந்த சாட்சாத்காரத்தை வாக்காலையும்
இதை உங்களுக்கு உணர்த்த முடியாது. சுத்த சித்த ஞானம் அது. சகல வாக் அகோச்சரம், வாக்கையும் கடந்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டு 256வது ஸ்லோகத்தில் ஒரு அருமையான ஒரு 6 ஒரு துன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிற விடயங்களெல்லாம் நமக்கு சொல்லுகின்றார் ஆதி சங்கராச்சாரியர். இந்த தியானம், நீ நான் தான் பிரம்மம் என்பதை நீ தியானம் செய் அப்படி என்கின்ற நம்மளுக்கு இந்த ஒரு படிநிலைகள், நமக்கு இந்த பயிற்சி இதை கொடுக்கும் பொழுது, அதற்குண்டான இந்த ஸ்லோகங்களில் அறிவுரைகளை நமக்கு வழங்கும் பொழுது, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி என்ற அந்த ஒரு வாக்கியம்தான் நிறைவடியாக இத்தனை ஸ்லோகங்களிலும் வருகின்றது. நமக்கு ஒரு துன்ப அலைகளாக நம்முடைய வாழ்வில் இருப்பதற்குண்டான காரணங்களாக யோகிகள் கண்டறிஞ்சு இதை கடந்து தான் அவர்கள் இந்த ஞானத்தை பெறுகிறார்கள் என்று 256வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். அது என்னவென்றால், பசி, தாகம் நமக்கு துன்பம் தருகின்றன இவைதான் அப்படின்ட்டு நாம் நினைத்து கொண்டு சில பொருட்களை நாம் தள்ளி வைப்பது, அதே சமயத்தில் இவையெல்லாம் நமக்கு இன்பம் தரக்கூடிய பொருட்கள் என்று அதன் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய பொருட்கள் ஆசைப்படுகின்றது, நம்மளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கக்கூடியது. இன்னொன்று மூப்பு, வயதான நம்முடைய வயதாகும் ஒரு தன்மை. அடுத்தது இறப்பு. இதையெல்லாம் யோகிகள் இதையெல்லாம் கடந்து விடுவார்கள், வெற்றி கொள்வார்கள். இவைதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய துன்ப அலைகளுக்கு இவைதான் காரணம். இதை கடந்தால்தான் அந்த மாற்றம் இல்லாத, முடிவு இல்லாத அந்த உண்மை, அந்த உணர்வு, அந்த அனுபவம், அதை நீங்கள் அடைய முடியும் என்று சொல்லுகின்றார். அதற்கு எப்பொழுது இந்த உண்மை, எந்த உண்மை? பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி, இந்த உண்மையிலேயே உன்னுடைய சிந்தனையை செலுத்து அப்படிங்கிற கான்டம்ப்ளேஷன்கிற வார்த்தையை சுவாமி சின்மயானந்தர் ரொம்ப அதிகமாக உபயோகிப்பார் அவருடைய ஞான நூல்கள், உரைகள் எல்லாமே. இதுலேயும் அதையே தான் சொல்லுகிறார். தியானம் பண்ணுவது என்றால் எப்படி தியானம் பண்ணுவது? ஏதோ அந்த உணர்வு எதுவாக நம்ம மாற விரும்புகிறோமோ அதையே சிந்தனம் செய் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். அதனால்தான் தமிழ் சித்தாந்த நூல்கள் கற்றல், கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், இந்த ஆழ் மனதோடு நம்ம சிந்திக்கணும். இதற்கு பின்னாடி உள்ள ஸ்லோகங்களில் ஆதி சங்கராச்சாரியாரும் சொல்லுகின்றார், சின்மயானந்த மகாராஜும் விளக்குகின்றார். சாஸ்திரங்களை விட்டு ரொம்ப முக்கியமான ஒரு 3 விடயங்களை சொல்லுகின்றார். அதற்கு போவதற்கு முன் இந்த உள்ளம் என்பது அந்த ஒரு விடயம், இந்த ஆழ்ந்த அந்த உள்ளம், மனம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது. அதற்கு மேல் இந்த உள்ளத்திற்கு என்ன என்று ஒரு ஆங்கில வார்த்தை சுவாமி சின்மயானந்த மகாராஜ் பயன்படுத்துவது ஹார்ட். இதையெல்லாம் தாண்டி, மனம் புத்தியை தாண்டி ஒன்று சொல்லுகிறார். அந்த உள்ளத்தில் தான் அந்த ஆழ் உள்ளத்தில் தான் இருக்கு. இந்த உள்ளம் என்கின்ற வார்த்தை சித்தாந்த நூலான சிவஞான போதத்தில் 5வது சூத்திரத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. விளம்பிய உள்ளத்து மெய், வாய், கண், மூக்கு அளந்து அறிந்து அறியா. இந்த 5 இந்திரியங்களால் அளவிட முடியாதது, அளந்தாலும் அறிய முடியாதது. ஆங்கு அவை போல தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. இங்கே இறைவனை தமி அருள் என்ற ஒரு பதத்தின் மூலம் இந்த நூலினை எழுதிய சைவ சித்தாந்த குரு மெய்கண்டார் குறிப்பிடுகின்றார். அதாவது தமி அருள் என்பது இறைவனுடைய அருள் சக்தி. ஆகையினால்தான் இறைவனையும் சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. அதனால் இங்கே இறைவனுடைய அந்த அருளை சொல்லும் பொழுதே இரண்டையும் சேர்த்து தான் சொல்லுகின்றார். இறைவனும் சக்தியும் பிரிக்க முடியாது. ஆக அதை இந்திரியங்களால் அளக்க முடியாது, அறியவும் முடியாது. என்ன செய்ய முடியும்? இந்த உள்ளத்தினால்தான் அதை உணர முடியும். அந்த உணர்வு எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? அந்த உண்மை பொருள் தான் உங்களுக்கு அந்த உணர்வை உணர்த்த முடியும். எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்கிறது ஒரே உண்மை பொருள். அந்த உண்மை பொருளை உடைய தன்மையை யாரால் நமக்கு உணர்த்த முடியும்? அந்த உண்மை பொருளே தான் நமக்கு உணர்த்தும்.
அது எப்பொழுது உணர்த்தும்? இங்கே ஆதிசங்கராச்சாரியார் விட்ட லட்சணையில் சொல்கிறது போல, அதே போல் யோகிகள் எல்லாம் இந்த நம்மளுக்கு துன்ப அலைகள் நம்மளுக்கு என்னவெல்லாம் அதை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விடயங்கள் என்னவெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கடந்து வாங்க என்று சொல்லுகின்றார்களே. அப்படி நாம் கடந்து நிற்கும் பொழுது தான் இந்த உணர்வை, அந்த உணர்விற்குள்ள அந்த ஒரு ஏரியாவுக்குள்ளேயே நம்மால் செல்ல முடியும். அந்த ஒரு தகுதி அப்போது தான் நம்முடைய ஆன்மாவுக்கு அந்த தகுதி அப்போ தான் வரும். எதையெல்லாம் விட வேண்டுமோ அதெல்லாம் விட்டு விட வேண்டும். அப்பொழுது மீதம் இருப்பது என்னது? அந்த உண்மை உணர்வு தான். அப்போ அந்த உண்மை உணர்வுடைய அந்த அனுபவம் நமக்கு விளங்கும். அந்த அனுபவமாகவே நம்ம மாறுவோம். அது எங்கே போய் தேடணும் அப்படின்னு சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த உள்ளத்தில் தேடுங்க, அந்த உள்ளத்தில் அந்த உணர்வை தேடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த உணர்வு எப்படி இருக்கிறது? அது மாற்றம் இல்லாதது. ஆனால் அதுக்கு ஒன்று மாற்றம் இல்லாதது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், நிலை கொள்ளுதல் மற்றும் ஒடுக்கம். இது எல்லாத்திற்கும் அதுதான் காரணம். ஆனால் இப்படி மாற்றம் இல்லாத அந்த உணர்வுக்கு, அந்த உண்மை உணர்வு அனுபவம் இருக்கிற அந்த ரியாலிட்டி, அதை அவ்யயம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதை உணர்வதற்கு நாம் மாற வேண்டும் அப்படின்னு ஒரு விடயத்தை ஆதிசங்கராச்சாரியர் நமக்கு சொல்லுகின்றார். நீ மாறணும் அப்படிங்கிறார். அதற்கு நீ உன்னுடைய 3 வாசனைகளை நீ விட வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரியர். அப்படி அந்த 3 வாசனைகளை விட்டால்தான் நீ இந்த உனக்கு முக்தி கிடைக்கும். இந்த உண்மை உணர்வை நீ அந்த டீப் ஸ்டேட் ஆஃப் ரியலைசேஷன் நீ அதற்கு வந்து விடுகிறாய். அது உனக்கு அந்த உணர்வுங்கிறது உன்னுடைய உள்ளத்தில் அகத்துக்குள்ளே போய் தேடு என்று சொல்லுகின்றார். அப்படி தேடும் பொழுது உனக்கு அந்த போதம் மட்டுமே இருக்கும். அதாவது போத மாத்திரம் என்ற ஒரு பதத்தை பிரயோகப்படுத்துகின்றார். ஸ்வபோத மாத்திரம், ஸ்வ அனுபவம். இதற்குண்டான பதிலை நீ தேடு. அதை தேடும் பொழுது அது உன்னுடைய அகத்துக்குள்ளே தான் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. இந்த பிரபஞ்சத்தை நம்முடைய வீட்டிலிருந்து வெளியில் இறங்கி இந்த அந்த அண்டவெளியை பார்க்கும் பொழுது, ஆகாயத்தை பார்க்கும் பொழுது, அதில் உள்ள அந்த பல்வேறு அந்த அண்டங்களில், அந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ அண்டங்கள் இருக்குது, புவனங்கள் இருக்குது, லோகங்கள் இருக்குது. அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன, நிலவுகள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவ்வளவற்றிலும் வியாபித்திருக்கும் இறைவன் இவற்றை எல்லாவற்றையும் படைத்ததற்கு நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் எப்படி உணர முடியும்னு ஒரு பிரமிப்பும், அந்த ஒரு பிரமிப்பு தான் தோன்றும் நமக்கு. அதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அந்த இறைவன் நம்மை தோற்றுவித்ததும் நாம் வந்ததும் அவன்கிட்ட இருந்து தான், அந்த உண்மையில் இருந்து தான். அது நமக்குள்ளேயும் இருக்குது. உள்ளே போய் தேடுவது என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய அண்டத்தினுடைய இந்த பராக்கிரமத்தை பார்க்கும் பொழுது இருக்கிற பயத்தை விட இந்த உள்ளத்திற்குள்ளே போய் சென்று தேடும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். அதைத்தான் அந்த ஸ்வபோத மாத்திரம் என்று ஆதிசங்கராச்சாரியார் சொல்கின்றார். அது 265வது ஸ்லோகத்தில் அதை தெளிவுபடுத்துகிறார். அந்த போத மாத்திரம் அது மட்டுமே நிலைத்திருக்கக்கூடியது, அது மாற்றம் இல்லாதது என்பது அதனுடைய தன்மையாக சொல்கின்றார். அதே சமயத்தில் அதை நீ விவிரிக்க முடியாது. ஒரு வானத்தை உன்னால் விவரிக்க முடியுமா? இது தூளோ இது சூக்குமோ அப்படின்னு உன்னால் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்டது தான் இந்த பிரம்மம், 2 அல்லாத ஒன்று என்று சொல்லி இதற்கு 3 நிலைகளை முதல் ஸ்லோகத்திலே சொல்லிக்கிட்டாரு. வேறுபடுத்துவது ஆத்மன் அனாத்மன். அதற்கு பிறகு ஸ்வ அனுபவம், உள்ளார்ந்த அந்த தேடல், அதுதான் 2வது நிலை. அதற்கப்புறம் பிரம்ம ஆத்மன சம்ஸ்திதிஹி, அதிலேயே ஒன்று விடுவது, இதுதான் 3வது. இந்த 3 படிநிலைகளை நமக்கு தொடக்கத்திலேயே சொன்ன சங்கராச்சாரியார் இப்பொழுது அந்த உள்ளார்ந்த ஸ்வ அனுபவம் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் தான் இந்த தியானம், அதிலேயே அழுந்துவது, அந்த சிந்தனைகள்,
இப்படி இந்த ரியலைசேஷன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சாதனா, அதற்கு சாதனை என்பது ரொம்ப முக்கியம், பயிற்சி அது மிகவும் அவசியம் என்று சொல்லி, ஆனால் நம்ம எதை பயிற்சி பண்ணுவோம், எதை அடிப்படையாக கொள்வோம், எதிலிருந்து நாம் எதிலேயே நம்ம ஏய்ந்து செல்லும் பொழுது இதை அடைய முடியும், எப்போ நம்முடைய பாதை மாறாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாம் நமக்கு வரும். இதனுடைய தொடர்ச்சியாக இதோட முற்று பெற்று விடவில்லை, நீ உண்மையை உணர்ந்துக்கிட்ட, ஆனால் உனக்கு முக்தி வேணும், லிபரேஷன் வேணும். அந்த யோகிகள் இதோட நிற்கலை, அவங்க வாசனைகளை விட்டாங்க. அந்த வாசனைகள் என்ன, அந்த 3 வாசனைகள் என்று அதை முக்கியமாக சொல்லுகின்றார். முக்கியமாக இந்த வாசனைகளிலிருந்து விடுபடும் பொழுது நாம் வேறு எவ்வவற்றையெல்லாம் நம்ம களைகின்றோம், நம்முடைய ஆசைகள், பேராசை, பொறாமை, இவற்றையெல்லாம் நம்மிடமிருந்து களைகின்றோம். அகங்காரம், நான் செய்கின்றேன், இந்த ஒரு நம்மை நாம் அடையாளப்படுத்துவது, நம்மை கர்த்தாவாக நினைப்பது, நம்மோடு சில விடயங்களை எடுத்துக்கொள்வது, இந்த அதன் வாயிலாக நான் என்பது விரிந்து எனது என்பது ஆகின்றது. இது எல்லாவற்றையும் இந்த வாசனைகளை களையும் பொழுது தான் நாம் இவற்றையும் சேர்த்து களைகின்றோம் என்று சொல்லி, இந்த கேள்விக்கான பதிலை நீ உன்னுள்ளேயே தேடு என்பதைத்தான் 270வது ஸ்லோகத்தில் நம்முடைய ஆதிசங்கராச்சாரியார் சொல்லுகின்றார். இப்பொழுது அந்த 3 வாசனைகள் என்ன அப்படிங்கிறத, லோக அனுவர்த்தனம் தியக்த்வா, தியக்த்வா தேக அனுவர்த்தனம், சாஸ்திர அனுவர்த்தனம் தியக்த்வா, தியக்த்வா என்றால் விடுவது, ஸ்வாத்ய சாப்பனாயாம் குரு, ஸ்வாத்ய சாப்பனாயம் குரு என்று சொல்லுகின்றார். ஆக 3 வாசனைகள், லோகம், தேகம், சாஸ்திரம் என்று 3 சொல்லிவிட்டார். அதனால் எப்படி மாற்றமில்லாத அந்த உண்மை அனுபவத்தை, அந்த சாட்சாத்காரத்தை அடைவதற்கு ஆனால் நீ மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒரு பரந்த நோக்கோடு நீ செயல்படு என்று சொல்லுகின்றார். இந்த உலகம் உனக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்ததோ அதையெல்லாம் தாண்டி நீ எந்த ஒரு பார்வையில் இதை பார்க்கிறாய் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நீ தேடு அப்படின்னு சொல்லுகின்றார். எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுகின்றார். அதே போல ஒரு புதுவிதமான நோக்கு, ஒரு மனோபாவத்தை உன்னுள்ள வளர்த்துக்கொள், உன்னுடைய சாதனங்களை தொடர்ச்சியாக செய், உன்னுடைய எண்ண ஓட்டங்கள், உன்னுடைய உள்ளார்ந்த அந்த தேடல், அந்த தேடலின் விளைவாக உன்னுடைய எண்ண ஓட்டங்கள், அதை நோக்கி நீ உன்னுடைய சிந்தனையை செலுத்து, உன்னுடைய சாதனங்களை, பயிற்சியை மேற்கொள்ளு என்று சொல்கின்றார். தேக அனுவர்த்தனம், நம்முடைய உடலானது, இதற்குண்டான மரியாதை, இதற்குண்டான அந்த ஒரு கவனம் எல்லாமே நமக்கு தேவைதான். ஆனால் இந்த உடல் என்பது ஒரு இரத்தம், சதை, நரம்பு, எலும்பு இவற்றால் ஆனது தான். இந்த ஒரு அட்டாச்மெண்ட், இந்த பற்றுதலை, இந்த உடல் தான் நான்கிற பற்றுதலை விட்டொழி அப்படின்னு சொல்கின்றார். அடுத்ததாக, அதனால் இந்த 3, நான் உடல், நான் மனம், நான் புத்தி என்பதை நீ விட்டுவிட்டாயானால் அந்த விடுதலையே, அதை தான் நீ ஒரு காரியமாக நீ செய். குரு என்று சொல்லுவது இதை விடுவது, தெக்துவா என்று சொல்லுகின்றாரே அதையே ஒரு காரியமாக நீ செய், அதுதான் உன்னுடைய சாதனம் என்று சொல்லுகின்றார். இதற்கு விளக்கும் விதமாக ஆதிசங்கராச்சாரியார் உன்னை தேகத்தை, இந்த தேக அனுவர்த்தனம் அதை விட்டுவிடு, தெக்துவா தேக அனுவர்த்தனம், லோக அனுவர்த்தனம் திக்துவா, சாஸ்திர அனுவர்த்தனம் திக்துவா அப்படின்னு சொல்லுகின்றாரே. நாம் இந்த தேகம் இல்லாது, இந்த சாஸ்திரங்கள் இல்லாது, இந்த உலகம் இல்லாது நாம் எப்படி நம்ம இந்த சாட்சாத்கார அனுபவத்தை எந்த ஒரு விடயத்தை பயன்படுத்தி கொண்டு அப்போ நம்ம அந்த அனுபவத்தை பெற முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்தால், நாம் இதையெல்லாம் முழுவதுமாக விட்டு மூட முடியாது. இதை எப்படி நம்ம நோக்குகின்றோம், இதை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்கின்றோம்
என்பதைத்தான் ஆதிசங்கரர் ஒரு முழுமையான ஒரு அந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு சொல்வது போல சுவாமி சின்மயானந்த மகாராஜ் சொல்லுகின்றார். அதாவது உலகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதே மாதிரி இந்த உங்களுடைய உடலை நல்ல ஆரோக்கியமான உடலாக, நல்ல எண்ணங்கள் குடிகொண்டிருக்கும் ஒரு மனமாக, நல்ல ஒரு புத்தியை நல்வழியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உடைய புத்தியாக அப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் இப்படி இந்த மனம், புத்தி, உங்களுடைய உடல் இது எல்லாவற்றையும் நல்ல ஒரு நிலையில் அதை வளர்த்து அதன் வாயிலாக நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடு இந்த சாஸ்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று இந்த ஸ்லோகத்தை நாம் எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும், ஆதிசங்கராச்சாரியார் இது எந்த கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நமக்கு சுவாமி சின்மயானந்த மகாராஜ் விளக்குகின்றார். அதனால் 3 வாசனைகள் என்பது லோக வாசனை, தேக வாசனை மற்றும் சாஸ்திர வாசனை. இதுதான் நம்மை பீடித்திருப்பது, நம்மளை வியாபித்திருப்பது என்பது இந்த 3 தான். நாம் ஞான ஒரு பாதையில் செல்லும் வரை, நாம் முக்தி அடையும் காலம் வரை இதுதான் நம்மை ஆட்கொள்கின்றது. அது எப்படி இருக்கிறதா? ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம், 274வது ஸ்லோகம். ஒரு சந்தனக்கட்டை தண்ணிக்குள்ளேயே இருந்தால் அந்த கட்டை நாளடைவில் அது அழுக ஆரம்பித்து விடும். அந்த சந்தன மனம் தெரியாத அந்த அழுகின மனம், அந்த துர்நாற்றம் தான் தெரியும். அப்படித்தான் இந்த வாசனைகள் நமக்கு மதம், மோகம், லோபம், கோபம், ஆச்சரியம், இப்படி இவையெல்லாம் தான் இதனுடைய இந்த துர்நாற்றங்கள் இந்த வாசனைகளால். அதனால் இவற்றை நாம் களைய வேண்டும் என்று மீண்டும் இதை வலியுறுத்துகிறார்கள். இதை களைந்தால் மட்டுமே நமக்கு எப்படி நம்முடைய கிருஷ்ண பகவான் சொல்லியிருந்தார் அல்லவா, கீழான பிரகிருதி மேலான பிரகிருதி என்று. இவற்றை களைந்தால்தான் அந்த மேலான ஒரு தன்மையை, மேலான அனுபவத்தை நாம் அடைய முடியும். அந்த சுயமாகவே இருக்கின்ற அந்த சாட்சாத்காரம், அந்த உண்மை அனுபவம், அந்த நிலையை நாம் அடைய முடியும் என்று 276வது ஸ்லோகம் வரை தியானம், இந்த வாசனைகள் ஆகியவற்றையெல்லாம் பற்றி சொல்லுகின்றார் நம்முடைய ஆதிசங்கராச்சாரிய பகவத் பாதாள். ஆக இந்த வாசனைகளை களைவது என்பது வெளிமுக பார்வை. உள்முகமாக உன்னுடைய உள்ளத்தில் தேடு. அப்படி உள்முகமாக தேடும் பொழுது இந்த லோகம், இந்த உடல், இவற்றை பற்றிய இந்த நம்மளுடைய பார்வை, சாஸ்திரங்கள் அது மாறும். அந்த மாற்றத்திற்கு வழி கொடுங்கள், அடிப்படையை வைத்து கொள்ளுங்கள். எப்பவும் ஒரு சித்த தெளிவோடு இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த சித்த தெளிவு என்பது ஞான நூல்களை அடிப்படையாக கொண்டு நாம் உள்முகமாக தேடும் பொழுதும் குருவினுடைய பரிபூரண அனுகிரகமும் அவருடைய வழிகாட்டுதலும் இருந்தால் மட்டுமே இவற்றில் நாம் பாதை தவறாது இந்த ஞான பாதையில் நம்மால் படிநிலைகளில் முன்னேற செல்ல முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு குருமகான்களுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்கி அடியார் ஒவ்வொருவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எல்லாம் வல்ல இறையும் பரம்பொருளும் எல்லோருக்கும் என்றென்றைக்கும் அவருடைய துணையை உணரக்கூடிய சித்த தெளிவும் புத்தி கூர்மையும் நிறையட்டும், மனநிறைவு பெற வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.